ஷிகான் குசானி அவர்களோட மறைவை தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் அவரை பற்றி வெளியாகி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஷிகான் ஹுசைன் அவர்களோட கடைசி ஆசை நிறைவேறாமலேயே அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே சோகமான ஒரு தகவல் தான் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஷிகான் அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனேயே அவர் உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவர் இன்னும் எவ்வளோ நாட்கள் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை டாக்டர்ஸ் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. அண்ட் உடனடியாக அவர் மனசு சோர்ந்து போகாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கடைசியாக பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையுமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆசையுமே அவர் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனால் அவர் இப்போ ரொம்ப பிஸியாக இருப்பார். அவர் ஃப்ரீ டைமில் வந்து என்னை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லைன்னா காலில் பேசினா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அண்ட் விஜய் சாருக்கு எப்படியாவது இந்த நியூஸ் போகணும், அவருக்கு வந்து என்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. தொடர்ந்து இன்னொரு பிளானுமே அவர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, வேர்ல்டு டூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் அதற்கான எல்லா வேலைப்பாடுகளையுமே அவர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச காலம் அவகாசம் எடுத்திருந்த நேரம் அவர் போயிருப்பாரு. ஆனால் அவர் போகிறதுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் பிஃபோர் தான் அவரோட உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. ஷிகான் அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை போணுச்சு. இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. கிட்டத்தட்ட ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரியான டைமில் தெரிஞ்சிருந்தா ஹீமோதெரப்பி எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் அவர் நம்ம கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவருக்கு கண்டறியப்பட்டது ஸ்டேஜ் 4ல் தான். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக அவர் நம்மளை விட்டு போயிருக்காரு. அண்ட் அவரோட கடைசி ஆசை தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணணும், வேர்ல்டு டூர் போகணும் அப்படிங்கிறது. இந்த இரண்டுமே நடக்கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் எவ்வளவோ மாணவர்களை உருவாக்கியிருக்காரு, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்பேற்பட்ட ஒருத்தர் கடைசி வாழ்நாளில் தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கும் போது கூட மனசு தளராமல் தான் இருந்தார். இந்த மாதிரியான கட்ஸ் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு ரசிகர்கள் அவருக்கு கண்டோலன்ஸ் மெசேஜஸ் சொல்கிறதோடு சேர்த்து பாராட்டையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் டிராகன் மூவி டீமை சமீபத்தில் சந்திச்சிருக்காரு. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் அஸ்வந்த் மாரிமுத்து அவர்களுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் வந்திருந்த படம் தான் டிராகன். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. கிட்டத்தட்ட 147 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பில் ஆழ்த்திருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனுக்கும் சரி, அஸ்வந்த் மாரிமுத்துக்கும் சரி, ஒரு ப்ராப்பர் சாலிட் ஹிட்டாக இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் அவங்களை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் கூட அவங்களை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ தளபதி விஜய் அவர்கள் இந்த டீமை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அஸ்வந்த் மாரிமுத்தாக இருக்கட்டும், அந்த படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் இருக்கட்டும், அண்ட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாமே போயிருந்தாங்க. அங்கே ஒவ்வொருத்தரையுமே பார்த்து தனித்தனியாக பேசி படத்தோட ப்ளஸ் எல்லாத்தையுமே சொல்லி அண்ட் அவங்கள நல்லபடியாக இதே மாதிரி நிறைய படங்களையும் எடுக்க சொல்லியிருக்காரு. அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவிட்டு இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.